பலி அப்படின்றது சர்வதேச தலைப்பு செய்தி. சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காது. மக்கள் அவர் ஹீரோவாக பார்க்குறாரு அப்படின்றத தாண்டி அவரே அந்த ஹீரோன்ற பிம்பத்தை விட்டு வெளியில் வர விருப்பம் இல்லையா? அவர் வந்து ஒரு ஹீரோவாக பார்த்தா கூட அவங்க வந்து ரோட்டில் பார்க்கறதுல யாரும் தப்பு சொல்லக்கூடாது. யங்ஸ்டர்ஸ் வந்து முட்டாள்கள் அப்படின்ற இந்த கூற்றையை நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். ஏன்னா சரி, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறது புத்திசாலி தானமா? போன எலெக்ஷனில் வந்து மொத்த இந்தியாவையும் பாசிசம் வந்து காப்பாற்ற போகிறது ஸ்டாலின் தான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒன் மேன் வசிப்பா தெரியலையா? நீங்கள் திமுக ஒன் மேன் வசிப்பா தெரியல. எடப்பாடி பழனிசாமி இதே இடத்துல கூட்டம் போடுறாருங்க. எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, எவ்வளோ லைட் இருக்குது, யாருன்னா ஒருத்தர் ஏறி இருக்காங்களா? மரக்கிளைகள் ஏறுற வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணி நினச்சி? காவல்துறையில் வேலை செய்கிறவங்க மனிதர்களா மிஷினா? உடனே விஜய் கொலைகாரன் போட்டு எல்லா இடத்துலயும் இதுவரையிலும் விஜய் கொலைகாரனே வரல. நீங்க தான் முன்னாடி சொல்லிட்டீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பண்றாங்க. நல்ல கவனமா பாருங்க. அதிமுக இந்த ஆளு திமுக. இதை ஜூம் பண்ணீங்கன்னா என்கிட்ட போட்டோ இருக்கு, காட்டுறேன். தாவேகா தொண்டர் எங்க காட்டுறேன். அப்ப தாவேகா தொண்டர்கள் வந்து வரல. நான் 8:45 நாமக்கல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு 8:45 தானே ஃப்ளைட்டே ஏறுறீங்க. அங்க என்ன கூட்டம் இருந்ததா? இந்த 10 மணி நேரம் 7 மணி நேரம் காக்க வைக்கிறதெல்லாம் வந்து மனித உரிமை மீறல். நீங்க என்ன நினைச்சிடுறீங்க அப்படின்னா, எங்க இவங்கெல்லாம் இப்படி பேசி நம்ம ஆளுக்கு உண்டான அந்த விளம்பரத்தையோ அதை எதுவும் குறைச்சிருவாங்கன்றதுனால இந்த புரிதல் வருதுன்னு கூட நான் புரிஞ்சுக்கலாம். அந்த முயற்சி நடக்குது தானே சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், இல்லைன்னு சொல்றீங்களா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நடக்குங்க. மற்ற கட்சிகளோட கூட்டத்துக்கு போனால் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை தாவேக்காவோட கூட்டத்துக்கு போனால் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்டால் டிவி கேட்குறவுட்னா வந்து நம்ம பசங்க நம்ம எல்லாம் ரொம்ப சேஃபாக பார்த்துப்பாங்க, சேஃபாக விட்டுருவாங்க என்ற கருத்து இருக்குது. நீங்கள் வந்து ஒருத்தர் மயக்கடிச்சு விழுந்துட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் செய்கை காட்டிகிட்டு இருப்பீங்க. பக்கத்தில் வந்து ஆரவாரம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கொண்டாடிட்டு இருக்கோம், செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. மக்களா அவங்க ஏறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாழ்த்துக்கள். நீங்க அடுத்த மாநாடுக்கு கண்டிப்பா போகணும். நான் வந்து மாற்றம்னு சொன்னாங்க இல்லைங்களா? மாற்றம்னு சொல்லும்போது அந்த மாற்றத்தை காட்டணும் இல்லையா? வரும்போதே 41 உயிர் காவு வாங்குறீங்கன்னா அப்போ இது என்ன விதமான மாற்றம் எனக்கு புரியல. அதை வந்து டைரக்டாக கொலையோட ரிலேட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போது நான் பிளேம் பண்ணலை. நான் சட்டத்தில் படித்த ஒரு சாப்டரை உங்களுக்கு சொல்கிறேன். விஜய் சார் சீக்கிரம் வரல, என்ன பிரச்சனை? மக்களுக்கு ஏன் கோவம் வந்து கலைஞ்சு போல? அது மக்கள் கிட்ட கேட்கணும். இனிமேல் ஓடி போவாங்க, இனிமேலும் கலைய மாட்டாங்க. வரலாற்றில் ஒன்றுமே நடக்காத நூற்றாண்டுகளும் இருக்கின்றன, ஒரு நூற்றாண்டையே புரட்டி போட்ட சில வாரங்களும் இருக்கின்றன. இது லெனின் சொன்ன வார்த்தைகள். இப்படி தமிழக அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்ட யாராலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் செப்டம்பர் 27, 2025 சனிக்கிழமை இரவு கரூரில் நடந்த 41 உயிர்களை நம்ம பறி கொடுத்த துயர சம்பவம். அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சமூக ஊடகங்கள்லையும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் சரி, இதுக்கு யார் பொறுப்பு? கூட்டத்தை நடத்தின கட்சி தான் பொறுப்புன்னு ஒரு சாராரும், இல்லை இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டியது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அரசு தான் பொறுப்புன்னு இன்னொரு சாராரும் பேசுகிறாங்க. இதை கடந்து பொதுமக்களுக்கு பொறுப்புணர்வு இருக்கணும், குழந்தைங்களை தூக்கிட்டு வந்திருக்க கூடாதுன்னு மக்கள் மேலே ஒரு சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. இதையெல்லாம் கடந்து தாவேகங்கிற கட்சியை விஜய் அவர்கள் தொடங்கினதிலிருந்தே ஒரு தலைமுறையினை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இளைய தலைமுறைகள், இளைஞர்கள், குறிப்பாக சொல்லணும்னா 2K கிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க தான் மரத்து மேலே ஏறுறாங்க, அங்கே ஏறுறாங்க, இங்கே ஏறுறாங்க, குதிக்கிறாங்க. அவங்க வந்து ரசிகர்களாகவே இருக்காங்க, ஒரு தொண்டராக இன்னும் மாற்றப்படலை அப்படிங்கிற விமர்சனம் இளைய தலைமுறை மேடையும் தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் இந்த கரூர் சம்பவத்தை எப்படி பார்க்குறாங்க, யார் மேலே தப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க, இல்லைனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இந்த சம்பவம் குறித்து என்ன, இது மாதிரியான விஷயங்கள் மர்மமாக இருக்கேன்னு அவங்க உள் மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இளைஞர்களுடைய பார்வையை சமூகத்துக்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சிறிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இங்கே மாணவர்கள் பல பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கேள்விகளையும் அவங்களுடைய மனநிலையும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் கேள்விகளை எழுப்புவதற்காகவும் நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இருக்காங்க. சார், தொடர்ந்து ஊடகங்களில் பேசுறது நமக்கு தெரியும். கட்சி தொடங்கின நாட்கள்ல இருந்தே வந்து மக்கள் பாதுகாப்பு, கட்சியை தாண்டி அரசாங்கம் பக்கமும் இல்லாமல் தாவேக பக்கமும் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பு முக்கியம், மக்களை விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு அங்கே கரூரில் இருந்த முக்கியமான ஒரு பத்திரிக்கையாளர் சாரு மருத்துவர் அன்னைக்கே நம்ம வந்து ஃபோனோலையும் பேசியிருந்தோம். அப்பயே அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ சாரே ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கல்லூரியிலேருந்து இன்னைக்கு நம்ம கூட அவங்களும் ஒரு நம்ம சிறப்பு விருந்தினர் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் சார் கூட அவங்களுடைய வியூஸ் என்ன, அவங்களுக்கான கேள்விகள் என்ன அப்படிங்கிறத சார்கிட்ட கேட்க போகிறாங்க. அதை தாண்டி எங்களுடைய நிலைப்பாடு இதுவாக இருக்குது சார், நாங்கள் இது இப்படி பார்க்குறோம் சார் அப்படின்னும் அவங்களுடைய நிலைப்பாடும் சொல்ல போகிறாங்க. அதுக்கு சார் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சார் ப்ளீஸ் டேக். நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒரு யங் ஜெனரேஷன் முன்னாடி உட்காந்துருக்கிறது நினைக்கும் போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு போகலாம், இல்லை வந்து வேறு கேளிக்கை ஏதோ ஒன்று பண்ணலாம். அது பண்ணாமல் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதில் என்ன நடந்தது, அதை பற்றி ஒரு வாதம், ஒரு விவாதம், அதில் எதனா தரவுகள் இருக்கா, அது என்ன மாதிரியான அரசியல், இந்த அரசியல் எங்கே போக போகுது அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் தான் உங்களை இங்கே வந்து உட்கார வச்சுருக்கு. அந்த நோக்கத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்போது இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நெறியாளர் முன்னாடியே சொன்னாங்க, யாருமே வந்து இந்த செப்டம்பர் மாதத்தை வந்து கடந்து போக முடியாது 2025. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான ஃபேன் ஃபாலோவர்ஸ் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், அரசியலில் இருக்க போகிறார். அப்போ இந்த தேதி என்பது விஜய் அவர்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரோ, இல்லை தேர்தலில் நிற்கிறாரோ, இல்லை வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை பேசுகிறாரோ அப்போதெல்லாம் இது பேசப்படும். அதே மாதிரி இதுக்கு பின்னாடி இதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கும் இது ஒரு புள்ளையார் சுழியாக இருக்கும். ஒரு பொதுக்கூட்டம்னா எப்படி நடத்தணும் எப்படின்னு. பொதுவாக தமிழக அரசியல் வரலாறு எடுத்து பார்த்த ஒன்றும் பார்த்திங்கன்னா, பொதுக்கூட்டமோ இல்லை பிரச்சாரமோ இல்லை ஒரு பேரணியோ அந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய பேரிடர் நடந்ததில்லை. இது வந்து ஆங்கிலத்தில் வந்து நீதியரசர் செந்தில்குமார் கூட வந்து மேன்மேட் டிசாஸ்டர் என்று சொல்லியிருந்தார். நானுமே அதே வார்த்தை பயன்படுத்தியிருந்தேன். காரணம் என்னென்னா 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரூல் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேரிடர் கூட்ட நெரிசலில் ஸ்டாம்பீட் நடக்குதுன்னா அதற்கு வந்து அரசியல் ரீதியாக காரணிகளோ இல்லை வந்து ஒரு சதி தான் இருக்கணுன்றது கிடையாது. ஒரு 10,000 பேர் கூடுறாங்க, அந்த 10,000 பேரில் வந்து ஒரு ஒழுக்கம் இல்லை, இல்லை ஒரு லைனில் நிற்க தெரியல, இல்லை வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, ஒரு தள்ளுமுள்ளு சின்னதாக நடக்குது, இல்லை ஒருத்தர் கால் ஸ்லிப்பாகி விழுந்தால் கூட பேரிடர் நடக்கலாம். இது வந்து ஒரு சினிமா தேட்டரில் நடக்கலாம், இல்லை ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்கலாம், இல்லை ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் நடக்கலாம், இல்லை நம்ம கோயிலுக்கு போகிறோம் அங்கே கூட்ட நெரிசல் இருக்குது அப்படின்னும் போது நடக்கலாம். அப்போது ஒரு தள்ளுமுள்ளு நெரிசலில் உயிர் பலி ஆகுது அப்படின்னா அதற்கு தேவையானது 2 காரணி. ஒன்று, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. மக்கள் தொகைனா 5000 பேர் இருக்கிற இடத்துல ஸ்டாம்பீட் நடந்திருக்கு, ஒரு 2000 பேர் கூடுற இடத்துல ஸ்டாம்பீட் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ரேஷன் கடையில் வந்து 2000 ரூபாய் தருவாங்க வெள்ள நிவாரணம்னு சொன்னப்போ அப்போ வந்து அங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இல்லை. முந்தி அடிச்சுட்டு போனப்போ வேசார்படியில் தள்ளுமுள்ளாகி ஒரு 3 பேர் இறந்தாங்க. அதேமாதிரி KK நகர்லையுமே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுலேயுமே வந்து ஒரு 2000 பேரும் இன்னும் 1500 பேர் தான் இருந்த மாதிரி தகவல் வெடிகாத்தால் நடந்தது. அப்போது இந்த தள்ளுமுள்ளு அது சம்மந்தமான ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்களோட அந்த புரிதல் இருக்குது இல்லைங்களா, முந்தி அடிக்கக்கூடாது, இதுக்கு பின்னாடி இருக்க டேஞ்சர், அது வந்து நிறைய நேரத்தில் நம்ம வந்து யூகிக்க தவறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மலை மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு பயம் ஒன்று வரும், இவ்வளோ ஆழமாக இதுலேருந்து கால் தடுக்கி விழுந்தால் என்ன ஆகும். அதுமாதிரி கடலை வந்து நீங்கள் நடுக்கடலில் இருந்து பார்க்கும்போது ஒரு பயம் வரும், அதனுடைய ஆழம், அதனுடைய எண்ணோட்டம். இல்லை ஒரு கரண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதில் வந்து 25,000 கிலோவாட் போட்டுருந்தா ஒரு புரிதல் இருக்கும், இந்த ஷாக் அடித்தா என்ன ஆகுன்ட்டுன்னு. பட் இந்த கூட்ட நெரிசலை பார்க்கும்போது அது வந்து ஒரு டைம் பாம் அப்படின்றது நமக்கு பொதுவாகவே உணர்றதில்லை. அது சம்பந்தமான ஒரு படிப்பினவோ இல்லை வந்து அதை பற்றின ஒரு புரிதலோ நமக்கு ரொம்ப கிடையாது. அப்போது மக்களை நான் இங்கே குறை சொல்கிறதா, இல்லை இதை கணக்கிட அரசாங்கம் தவறிவிட்டதா, இன்னும் போதிய அளவு போலீஸ் போட்டிருக்கலாமோ, இல்லை போலீஸ் சொன்னாலும் கேட்காத ஒரு கூட்டமாக இருக்குது, அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, இல்லை விஜய் வந்துட்டு அங்கே ஸ்டெரைல் பண்ணியிருக்கணுமா. அப்போ விஜய் அவர்களோட அந்த ஃபேன்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பேரணினா என்ன தெரியல, மாநாடு, பேரணி, திருமண கூட்டம், பிரச்சார கூட்டம், பொதுக்கூட்டம், இந்த மாதிரி அரசியலில் வந்து ஒவ்வொரு கூடுறதோட எண்ணிக்கையை வைத்தும் அதனோட நோக்கத்தை வைத்து அதுக்கு பெயர் மாறும். ஆனால் விஜய் அவர்கள்கிட்ட இருக்கிற தொண்டர்களுக்கு இதுவரையிலும் அதை சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் நான் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக முதற்கட்டமாக பார்க்குறேன். நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கூட நான் அதுக்கேற்ற போல் நம்ம அதை இந்த கலந்துரையாடல் நம்ம எடுத்து செல்லலாம். மாணவர்கள் நிறைய கேள்விகள் கேட்க போகிறாங்க சார், அதுக்கான பதில்கள் சொல்ல போகிறாங்க. அதற்கு முன்னாடி நம்ம கரூர் சம்பவம் குறித்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. என்னாச்சு? தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி போட்டு உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு
ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் வந்து உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளின் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மையெல்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பிள்ளையார் சொல்லி போட்டாங்க பாருங்க, கொடி பறக்குது. சிஎம் சார், இந்த வீடியோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நடந்த வரைக்கும் வச்சுருக்கோம். அந்த இன்சிடெண்ட்டில் என்ன விஷயங்கள் நடந்தது, இப்போது அது எப்படி அரசியலாகப்படுது, இல்லை கூட்டணி கணக்காக மாற்றப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். அது சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகளோ சந்தேகங்களோ இது இருக்கலாம். சார் ஒரு ப்ரீஃப் கொடுத்தாங்க, உங்களுடைய கொஷின்ஸ் போகலாம். ஸோ என் பேர் பிருத்வி, ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது தாவேக்காவோட கூட்டம் நடக்குது கரூரில். ஏற்கனவே பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்திலேருந்து அவர் ஒரு பிரச்சாரம் தொடங்கி இந்த பக்கம் வருது. வரும்போதே கூட்ட நெரிசல் வந்து ஏகப்பட்டது நடக்குதுன்றது அரசு தரப்புக்கும் தெரிய வருது, மக்களுக்கும் புரியுது. இருந்தாலும் எனக்கு வந்த முதல் வருத்தம் என்னென்னா, ஏன் மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க. கூட்டம் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரோன் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு நிறைய தகவல் புதுசாக வருது. ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா சேனல்லுமே அதை ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புரிதல் இருக்கும்போது ஏன் மக்கள் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு போனாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே அப்படின்ற அந்த கேள்விக்குள்ளே தான் எனக்கு இந்த சம்பவத்தை வந்துட்டு அலசி ஆராயணுன்றது தேடல் எனக்குள்ளே வந்தது. எனக்கு என்ன புரிதல் அதுலேருந்து வருதுன்னா, இது நாள் வரைக்கும் உள்ள அரசியல் கட்சிகள் இளைஞர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காதனால இந்த விளைவுகள் வந்திருக்கோ அப்படின்றது தெரிஞ்சோ தெரியாமலே எனக்கு அந்த கேள்வி இருக்குது. இப்போது நம்ம திமுக, அதிமுக இல்லை தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளில் வந்துட்டு மாணவர் அமைப்பு இருக்குது. ஆனால் பிரதிநிதித்துவம் எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்களோட பிரதிநிதித்துவம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை மாற்றணுன்றதுக்காக இளைஞர்கள் முண்டியடிச்சிட்டு போனாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இவங்க பக்கம். அண்ட் வந்து தாவேக்கா தலைவர் விஜய் வந்துட்டு எல்லாமே எனக்கு தான் அந்த புரிதல் இருக்குது, நான் உங்களை விட நிறைய நான் செஞ்சுடுவேன், பார்த்துக்கலாம், என்கிட்ட எல்லாமே இருக்குது, ரசிகர்கள் பட்டாளம் என்கிட்ட இருக்குது, சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு அவர் பேச்சு மூலமாக தெரியுதே ஒழிய செயல் எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, இவர் திமுக உண்மையிலே மாற்று சக்தி தானா? ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணுன்றது அவங்கள பார்த்து கற்றுக்கலாம். ஏன் இப்போ நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்களே வந்துட்டு கூட்டத்தை வந்துட்டு சரியாக நடத்திட்டு போயிடுவாங்க. தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் இருப்பாங்க, அவங்களே சேரை எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அப்படி புரிதல் இருக்கிற அந்த கட்சிகள் அப்படி ஒரு பக்கம், தாவேக்கா ஒரு பக்கம். அதனால தான் தேவையில்லாத இந்த விமர்சனங்கள், தற்கூரி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய வர மாதிரி சம்பவங்கள் தெரியுது. அரசு தரப்பில் என்னென்னா அவங்க என்னன்னா ப்ரூஃப் காட்டுறாங்க, பேப்பர் ப்ரூஃப் காட்டுறாங்க, இவ்வளோ பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோன்னு. ஆனால் எனக்கு அரசு தரப்பில் என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, அவர் ஒரு நடிகர்ன்ற முறையில் அவருக்கு கூட்டம் சேருன்றது யதார்த்தம். ஸோ அந்த யதார்த்தத்தை மீறி அவங்க வெறும் பேப்பர்ஸை மட்டும் நம்பி இவ்வளோ போலீஸ் போட்டாங்களான்றதும் ஒரு கேள்வி அரசுக்கு. கட்சிக்கு கேட்டேன், இப்போ அரசுக்கு. மக்கள் தான் எல்லாமே. அவங்க வந்துட்டு இந்த புரிதல் இல்லாத ஒரு பட்சம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இழுத்துட்டு வந்திருக்கா. நடிகர்களை ஆராதிப்பது, ஸோ அதுதான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. சில இடத்துல அது நல்லா கை கூடி இருக்குது, சில இடத்துல அது ரொம்ப பிரச்சனையாக அமையுது. இப்போவும் அது அமைஞ்சிருக்கு. இனி எவ்வளோ உயிர்கள் போகுதுன்றது தெரியல. கேரளா போன்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அந்த இடதுசாரி கொள்கைகள் இருக்கலாம், இல்லை எதிர்த்தரப்பு கொள்கைகள் இருந்தால் கொள்கை சார்ந்து பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அந்த ஒற்றை தலைமை அதை ஆராதிக்கிறதுனால வர விளைவுகளில் இது ஒன்று. உண்மையில் வருந்தத்தக்க நிலைமை தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. கொள்கை சார்ந்த புரிதல் மக்களுக்கு இருக்கணும், அதுதான் இதற்கெல்லாம் ஒரு விடையாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. அரசை மட்டும் குறை சொல்லி, தலைவரை மட்டும் குறை சொல்லின்றதை தாண்டி ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த புரிதல் வேண்டும், மாற்றம் வேண்டும் சார். அதுதான் இப்போ வந்துட்டு இது யாரை போய் நம்ம குறை சொல்கிறது? நீங்கள் வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயத்தை கடைசியாக கேட்குறீங்க, யாரை குறை சொல்கிறது? இது வந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கிற கேஸ். இதற்கு அப்படியெல்லாம் விடை சொல்லிட்டா அரசியல் முடிஞ்சிடும், அங்கே இறந்து போன விஷயங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு மூடிடலாம். காரணம் என்னென்னா, 41 உயிர் பலி அப்படின்றது சர்வதேச தலைப்பு செய்தி.
உலக நாடுகள் எல்லாம் பேசிச்சு. என்னப்பா ஒரு நடிகர் போனாருன்னாங்க, பேசினாங்க, 41 பேர் எப்படிப்பா செத்தாங்க அப்படின்னா. வழக்கமாக இது போன்ற செய்தி வந்து நம்ம வட இந்தியாவில் பார்ப்போம், இல்லை வேறு நாடுகளில் பார்ப்போம். தமிழகத்துக்கு இது புதுசு. அரசு துறையில் கேள்விகள் இருக்குது, வேலையை சரிவர செய்தார்களா என்று. அந்த கட்சியினுடைய அமைப்பாளர்கள் மக்களை இந்தளவுக்கு கூட்டுறீங்க, திரட்டுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை செஞ்சீங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்குது. அப்புறம் பொதுமக்கள், ஒரு 1.5 வயசு குழந்தைய எடுத்துகிட்டு போகிறீங்களே, அந்த 1.5 வயசு குழந்தைக்கு அங்கே என்ன தெரியும், என்ன புரியும்? 11 குழந்தை கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்கு, 9 குழந்தை வந்து சம்பவ இடத்துல இறந்துருக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன? இப்போது இது வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் நார்மல் ஆகிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 7-8 நாள் ஆச்சு. என்ன காரணம்னா, அந்த குழந்தைகளோட அந்த தகப்பனார் தாயார் அழுவுறதை கேட்கும்போது இருக்கிற அந்த, நீங்கள் எப்பேற்பட்ட தைரியசாலியாக இருந்தாலும் உங்களை வந்து அது ஒரு நிமிஷம் ஆட்டிடும் அப்படின்னும் போது, அப்போது மனிதாபிமானத்தோடு தான் நம்மலாம் இந்த கூட்டு நெரிசலை கையால் ஆகிறோமான்னு. அப்படி அப்போ மனிதர்கள் மேலேயே ஒரு கோபம் வரும். அதுதான் அதில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தலைவர்கள் சரியாக இருக்காங்களோ இல்லையோ, அரசாங்கம் சரியாக இருக்கோ இல்லையோ, மக்கள் நம்ம கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டோன்னா இந்த பிரச்சனை இருக்காது. இன்னும் நீங்கள் எழுப்பப்பட்ட இந்த கேள்விகள்லாம் இருக்குது இல்லையா, ஒரு கொள்கை சார்ந்திருக்கணும், மற்ற நாட்டில் அப்படி இருக்காங்க, கேரளாவில் இப்படி இல்லை, இது மாதிரி இருக்காங்க அப்படின்றது. நீங்கள் ஒரு மைனாரிட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, அதனுடைய எண்ணிக்கையே குறைவு. இப்போது ஒரு கூட்டத்தில் ஒரு ஸ்டேடியத்தில் போயிட்டு, இப்போ நாளைக்கு ஒரு நடிகர் தனுஷ் வராரு, சிவகார்த்திகேயன் வராருன்னா, நீங்கள் பிருத்வி இல்லையா, அவங்க பேர் பிருத்வி மாதிரி ஒரு 10 பிருத்வி இருப்பாங்க. ஆனால் பிருத்வியை எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 விழுக்காடு 80 விழுக்காடு இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் மயக்கடிச்சு விழுந்துட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் செய்கை காட்டிக்கிட்டு இருப்பீங்க, பக்கத்தில் வந்து ஆரவாரம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இது வந்து என்னென்னா, இது அவர்கள் வளர்க்குற அந்த விதத்தில் பிரச்சனையா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அபாயம் புரியாத அந்த தன்மையா, இல்லை சொந்த தாய் தகப்பனரை விட மற்றவர்களை ஹீரோயினாக பார்க்குறதுனுடைய பிரச்சனையான்றதுலாம் நான் மக்களுக்கு விடுறேன். இளைஞர்களால் தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போது இளைஞர்கள் தான் இதையும் சரி செய்யணும். ஒரு இடம் இப்போ ஃபஸ்ட்டு ஷோ படம் பார்த்ததா, அதனால் என்ன ஆதாயம்? விலை ஜாஸ்தி, செலவு ஜாஸ்தி, அங்கே போனால் தள்ளுமுள்ளு, அங்கே போனால் காவல்துறை வந்து கட்டுப்பாடு, இப்படி போவாது, அப்படி இப்படி போவாது, சுற்றின்னு போ, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் அந்த மனசு என்ன சொல்லுது? மற்றவங்க சொல்கிறாங்க, நம்மளும் அதை கேட்போம். அப்போ ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அது தேவையில்லை, இல்லை அது இன்றைக்கி தான் பண்ணணும், அந்த அவசியம் இல்லைனாலும் அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போகுது. பார்த்தீங்களா, இந்த அணுகுமுறை இருக்குது பாருங்கள். எனக்கு இது இப்போவே வேணும், எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் ஒரு சீட் இருக்குது, எல்லாரும் அந்த கோர்ஸ் எடுக்கிறதுனால தான் அந்த கோர்ஸ் கொஞ்சம் நாள் கழிச்சு அது வீணாக போகுது, அதுக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கிறல. எனக்கு பிடித்ததை நான் படிக்கிறேன், நான் இதுவாக ஆக போகிறேன்ற எண்ணம் போய் ஆங்கிலத்தில் பேர் ப்ரெஷர் என்று சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி கூட்ட நெரிசல் காரணமும் பேர் ப்ரெஷர் தான். ஏன்னா நான் போய் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும், நான் போய் என் தலைவனை டாட்டா காட்டணும், என் தலைவன் நாளைக்கு இந்த பக்கம் வருவாரோ வரமாட்டாரோ, இவ்வளோ கிட்ட பார்க்க முடியுமோ முடியாதோ. இப்போ விஜய் வந்து நான் தேட்டரில் போய் பார்க்கணுன்னா காசு கொடுத்து பார்க்கணும், இங்கே அவர் வராரு, காட்சி தராரு, அப்போ அதை நான் வந்து இருக்கணும். இந்த அறியாமை இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு மக்களோட அறியாமை கூட ஒரு பெரிய காரணமாக நான் முடிக்கிறேன். சார், அவர் சொன்ன கருத்துக்கு நான் வேறுபடுறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் எதில் வேறுபடுறீங்க? யங்ஸ்டர்ஸ் வந்து முட்டாள்கள் அப்படின்ற இந்த கூற்றையே நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். ஏன்னா சரி, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறது புத்திசாலி தான் சொல்கிறேன். இல்லை நம்ம ஒன் வேர்டு மாதிரி வைப்போம். இல்லை இருங்க நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் எத்தனை கட்சிக்கு அப்புறம் வருவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பெண் தனியாக போயிட்டு தனியாக இல்லை அது பாதுகாப்பு, அது பாதுகாப்பு. இங்கே இளைஞர்கள் டிவிகே கூட்டத்துக்கு போன பல பெண்கள் சோஷியல் மீடியாலையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க, வீடியோவோட பகிர்றாங்க. இங்கே வந்து எவ்வளோ கண்ணியமாக அந்த பசங்க வந்து பார்த்துக்கிறாங்க, எவ்வளோ வந்து இருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்றோம், 4 பேர் நம்ம அப்படியே தொடர்கதையா பேசணும்னா, இப்போ அவரது வந்து எப்படின்னா அவரோட கருத்து சொல்றாரு, நீங்க வந்து கேள்வியா வைக்கிறீங்க, ரைட்டுங்களா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பெண்கள் பாதுகாப்பாக நீங்கள் பேப்பர் படிக்கிறீங்களா டெய்லி? ஆமாம் சார். சரி, சமீபத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகை ஃபெடரலில் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு, மாநாடுக்கு போட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு செய்தி வந்துச்சு. பத்திரிகையாளர்களே அங்கே வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டாங்க, பெண் பத்திரிகையாளர்கள். ஆஃபீஸில் வந்துட்டு நாங்கள் இந்த விஜயோட மாநாடுக்கு போக மாட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சில இன்டர்னலாக ஒரு சில நான் அது வந்து நான் இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன், எந்த ஆஃபீஸு யார் என்ன இது நீங்கள் கேட்டிங்கன்னா. சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அந்த கேள்வியை வந்து நான் வரவேற்கிறேன். ஓகே, இளைஞர்கள் வந்து தப்பாக பேசினா ஒரு இளைஞர்களுக்கு தான் கோவம் வரணும், ரைட்டு. நிறைய இடத்துல பெரியவங்க கூடி ஒரு கூட்டம் போட்டால் அந்த இடத்துல பிரச்சனை ஆகிறதில்ல. நான் அந்த ஒரு ஸ்லைடு ஒன்று காட்டுவாங்க, அதில் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இது நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற இளைஞர்கள், ரைட்டுங்களா? வேல்சாமிபுரம்
இது அதே இடம் வேலுசாமிபுரம் முதியவர்கள், உங்கள் எண்ணிக்கை இங்கே ஜாஸ்திங்க, இவங்க எண்ணிக்கை கம்மிங்க. ஆனால் ஒரு தள்ளுமுள்ளு கிடையாது, ஒன்றும் கிடையாது. காரணம் என்னென்னா எப்படி நடந்துக்கணுன்ற அந்த பொருள். இப்போது அவங்கள பொறுத்தவரை என்னென்னா எடப்பாடி பழனிசாமி வராப்பில் அவர் தேவைக்கு ஓட்டு கேட்குறாரு. இஷ்டம்னா போடுறேன், கஷ்டம்னா போடலை, அவ்வளோதான். இது அப்படி இல்லை. அப்போ அரசியல் மனநிலை என்பது வேறு, நான் பார்த்தாகணுன்ற அதை முண்டியடிச்சுட்டு ஓடுறது வேறு. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, பாதுகாப்பு பெண்கள்னு. சரி, எவ்வளோ பெரிய கூட்டத்திலுமே வந்து பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா நிறைய தவறு. வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது, பஸ்ஸில் போகும்போது பெண்களுக்கு பிரச்சனை. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். நான் தாவாக்கான்னு ஒரு சின்ன குறுகலான வட்டத்துக்குள்ளே நான் வரல. நான் தமிழ்நாடுன்னு பேசுகிறேன், இல்லை இந்தியான்னு பேசுகிறேன். கோயில்லையோ தியேட்டர்லேயோ ஒரு சில சீண்டல்கள் இருக்குது. அப்போ நான் வந்து இன்றைக்கி தம்பி சொல்கிறது எனக்கு கேட்க நல்லா இருக்குது. இப்போ இளைஞர்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க 100 விழுக்காடு அது வர அன்றைக்கி நான் உங்கள் கருத்தோடு ஒத்து போவேன். இல்லை சார், நான் கேட்குறது பொது வெளியில் நீங்கள் ஒரு பெண்கிட்ட போய்ட்டு ரேண்டமாக நீங்கள் வந்து இந்த மற்ற கட்சிகளோட கூட்டத்துக்கு போனால் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை தாவேக்காவோட கூட்டத்துக்கு போனால் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்டால் பெரும்பான்மையாக இன்றைக்கி இருக்கிற பெண்கள் வயசு ஆன்டிஸ்லேருந்து யங் காலேஜ் கேர்ள்ஸ் வரைக்கும் வந்துட்டு டிவிகே க்ரௌட்னா வந்து நம்ம பசங்க நம்ம எல்லாம் ரொம்ப சேஃபாக பார்த்துப்பாங்க, சேஃபாக விட்டுருவாங்க என்ற கருத்து இருக்குது. அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை சும்மா அந்த அரசியலில் சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி அவன் யாருக்கு ஓட்டு போட்டான் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ வந்து அவன் தெளிவோடு தான் வந்து இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டானா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஸோ எனக்கு அந்த இளைஞர்களையே ப்ளேம் பண்ணுறது வந்து எனக்கு புரியல. இப்போது எல்லாருமே வந்து ஒரு அடிக்ஷன் இருக்கும் சார், ஒரு விஷயத்தில் அடிக்ஷன்ன்றது தப்பு, அது ஒத்துக்கிறீங்களா? அடிக்ஷன்ன்றது இல்லை, உங்கள் வார்த்தையிலேருந்து நான் பயன்படுத்துகிறேன். அடிக்ஷன்ற வார்த்தை தப்பு. புக் அடிக்ஷன் தவறா? புக் அடிக்ஷனுக்கு புக் அடிக்ஷன் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் சார், இப்போ புக் ரீடிங் தான் சொல்லுவாங்க. வார்த்தைகள் கரெக்டாக புக்கை ரீடிங்னு வாங்க. போதைப் பொருள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடிக்ஷன் வாங்க. எந்த காஃபி அடிக்ஷன் கூட சொல்றாங்க சார். இப்போ ஆமா, அதுவே அதிகமான கொக்கைன் தான, கஃபைன் தான. ஒரு இளைஞனா நான் பாக்கும்போது இவன் வந்து சினிமாக்கு போய் முதல் காட்சி கொண்டாடுறவன் ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து நிறைய போதை பொருள் இது இப்படி போற ஒரு பக்கம் இருக்கு. அப்படின்னா நீ அட்லீஸ்ட் படம் பார்த்துட்டு ஆரவாரம் பண்ணிட்டு போடா, ஏதோ பண்ணிட்டு போ, டான்ஸ் ஆடிட்டு போ அப்படின்னு இருக்கு. நீ இந்த குடிப்பழக்கம் இதுக்கு அடிக்ட் ஆகிறதோட இதை நீ கொண்டாடுறீங்க. 18 வயசு செஸ் விளையாடி இப்போ சமீபத்தில் வந்து குகேஷோட கிங்கை வந்து தூக்கி போட்டாரு. நீங்கள் வந்து இப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இளைஞர்கள் வந்து குகேஷ் வந்து ஜென்டில்மேனாக நடந்துக்கினார். யூஎஸ்ஏல இருக்கிறவர் குகேஷ் தோத்தோன்னு தூக்கி போடுவார். வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு கொடுத்தாரு குகேஷ். நிறைய இந்தியர்கள் போயிட்டு எங்கள் ஆள் வந்து 19 வயசு தான் ஆனால் ஜென்டில்மேனாக நடந்துக்கிட்டான், எதிர 40 வயசு ஆள் ஆனால் குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டான்னு கமெண்ட் போட்டு பேசுகிறாங்க. நம்ம ஏன் அந்த இளைஞர்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன்றோம்? ஏன் அவங்களெல்லாம் கடந்து போகிறோம்? இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். அவங்களும் இளைஞர்கள் தான், அவங்களே பாராட்டிட்டு தானே சார். இல்லையே, கொஞ்சமாக பாராட்டுறீங்களே. இது விஷயம் வந்துட்டு சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து இப்போது நாம் தமிழர் கட்சி கூட இருக்குங்க. நாம் தமிழர் கட்சியில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வருதுங்களா? சரி, இங்கே என்ன பிரச்சனைனா எல்லாரையுமே வந்து அரசியல்வாதியாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க இனிமேல்ட்டு. சினிமாவில் பார்த்தது வேறு. இப்போ இன்றைக்கி தேதியில் அவரும் அரசியல் கட்சி, ரைட்டா? இந்த காவல்துறை தான் விசாரிக்கணும், அந்த காவல்துறை தான் விசாரிக்கணும். நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களோ எதிரில் சூழ்ச்சியாக கூட இருக்கட்டும், நான் உங்கள் வாதத்துக்கே ஒத்துக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணும்போது அது அரசியல் தானே. அப்போ ஏன் நீங்கள் விஜய் வந்து இன்னும் ஒரு உங்களோட ஹீரோவாகவே பார்க்குறீங்க? அப்படி பார்க்கறதுனால தானே நீங்கள் இப்படி கேட்குறீங்க சார். அப்போ வந்து போன எலெக்ஷனில் வந்து மொத்த இந்தியாவையும் ஃபாசிசம் வந்து காப்பாற்ற போகிறது ஸ்டாலின் தான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒன் மேன் வர்ஷிப்பாக தெரியல. நீங்கள் திமுக ஒன் மேன் வர்ஷிப்பாக தெரியல, வர்ஷிப்பு தாங்க, தவறு தான். சரி, மேலை நாடுகளில் வந்து புட்டின் நடந்து போகிறாருன்னா யாரும் போய் புட்டினை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறதோ இல்லை காலில் ஊந்துக்கும் போதோ ஒரு 10,000 பேர் நிற்கிறதெல்லாம் கிடையாது. ட்ரம்ப்பு போகிறாப்பலன்னா ட்ரம்ப் ஏர்போர்ட்டில் ட்ரம்ப் பாட்டுன்னு நடந்து போக ஒரு செக்யூரிட்டி கொடுப்பாங்க. ட்ரம்ப்பு போகிறாருன்னு சொல்லிட்டு மக்களை நிறுத்துறது, அவர் போனதுக்கப்புறம் போக சொல்கிறது, அந்த ஹீரோ வர்ஷிப்லாம் அங்கே கிடையாது. இங்கே அது இருக்குது. நான் சொல்கிறது அது பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா இது எல்லாமே ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே கம்பேர் பண்ணுறீங்க. நான் வந்து மாற்றம்னு சொன்னாங்க இல்லைங்களா? மாற்றம்னு சொல்லும்போது அந்த மாற்றத்தை காட்டணும் இல்லையா? வரும்போதே 41 உயிர் காவு வாங்குறீங்கன்னா அப்போ இது என்ன விதமான மாற்றம் எனக்கு புரியல. விபத்துன்னு சொல்லிட்டு இப்போ காவு வாங்குறீங்கன்னு சொல்லக்கூடாது சார். இல்லை, காவு நான் சொல்லலைங்க, காவு தான். நான் குற்றச்சாட்டே வைக்கிறேன். சொல்லக்கூடாது சார். சார் ஒரு நிமிஷம் சார் இருங்க. எப்படி சார் விபத்து?
எதை வச்சு சார் விபத்து சொல்லுவீங்க? இப்போ நீங்க எவ்வளவு ஸ்டார்டிங்ல தெளிவா சொன்னீங்களே சார், மக்கள் போலீஸ் பக்கம் பாதுகாப்பு குறைபாடு இருக்கு. இல்ல அதே மாதிரி தாவேகா பக்கம் இல்ல சார், இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இங்க புரிய வைக்க வேண்டியது இருக்கு. இல்லைன்னா பத்திரிகையாரனா சரி எனக்கு வந்து தாவேகா முதலமைச்சர் வரட்டும், தாவேகா தோத்து போட்டோம், அதை பற்றிலாம் கிடையாது. ஒரு கண்ணியன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேங்க, நீங்கள் வந்து என்ன ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வைக்கலாம், 2 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கலாம். ஏர்போர்ட்டில் வரீங்க, சிக்கிக்கிட்டீங்க, இல்லை வீட்டில் யாருக்கோ காய்ச்சல், திடீர்னு மருத்துவமனைக்கு போயிட்டீங்க, 7 மணி நேரம் 10 மணி நேரம் காக்க வைக்கிறீங்கன்னா அதுவும் தொடர்ந்து பண்ணுறீங்க. திருச்சியில் பண்ணீங்க, அரியலூரில் பண்ணீங்க, நாகப்பட்டினத்தில் பண்ணீங்க, திருவாரூரில் பண்ணீங்க, இதையே வாடிக்கையாக பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த மனநிலையை நான் என்னென்னு புரிஞ்சுக்கிறது? விபத்தா இது? தனி விமானத்தில் தான் போகிறீங்க, பொது விமானம் கிடையாது. 10 மணிக்கு ஒரு இடத்துல பேசுகிறோன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு சொல்கிறீங்கன்னா வீட்டிலேருந்தே 9 மணிக்கு தான் கிளம்புறீங்க. நாமக்கல் என்ன பக்கத்து தெருவா? அங்கே போயிட்டு அங்கே பேசிட்டு அதுவும் எப்படி பேசுகிறீங்க? கூட்டத்தோடு போயிட்டு கூட்டத்தோடு வரீங்க. நீங்கள் இப்போது தனியாக வந்து ஒரு சிலரெல்லாம் போய் பார்க்குறாரு, ஷூட்டிங்க்கெல்லாம் போகிறாரு, அப்போல்லாம் அந்த டைமுக்கு போகிறாரு இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி நான் இப்படி பேசலையே, நான் ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா என்னோட பயிற்சி, என்னோட தொழில் இது தொழில் தர்மம் என்ன இந்த கேள்வி கேட்க வைக்குது. நீதிமன்றம் ஏன் இந்த கேள்வி கேட்குது? நீதிமன்றத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் எதனா கோவமா? இல்லை சார், ஆனால் அதை வந்து டைரக்டாக கொலையோட ரிலேட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்றீங்க மற்ற இடங்கள்லையும் தாமதமாக போறாரு அப்படின்னு சொல்றீங்க சார். அதாவது ஒரு விஷயம் நான் கேட்கறது, விஜய் கையில் ஒரு கத்தியை கொடுத்து நீங்கள் இது பண்ணுங்கப்பா அப்படின்னா அவர் சொல்லுவார். அவர் எந்த தலைவரும் விரும்பி இருக்க மாட்டாருன்னு முதலமைச்சரே சொல்றாரு. எந்த தலைவரும் தன் இது ரசிகர்களோ தன் தொண்டர்களோ சாவதை நினைக்க மாட்டாரு. நம்ம பிளேம் பண்ணல. நான் சட்டத்தில் படித்த ஒரு சாப்டரை உங்களுக்கு சொல்கிறேன். கல்பபிள் ஹோமிசைடு ஒன்று இருக்குங்க. இப்போது உதாரணத்துக்கு இந்த அறையில் ஒரு குழந்தை இருக்குது. இந்த குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தையால் தவழ முடியும், ஆனால் நடக்க முடியாது. அப்போது எல்லா கதவும் மூடி இருக்காங்க. நான் இங்கே வந்து ஒரு வேலை செய்கிறேன். உள்ளே வந்து ஒரு குழாயை வந்து நான் மூடாமல் திறந்து விட்டு போயிடுறேன். என் கவனக்குறைவால் திறந்து விட்டு போயிட்டேன். அப்போ அந்த குழா தண்ணி ஃபுல்லாகி ஹாலில் வரும்போது இந்த குழந்தை வந்து 1.5 அடி தண்ணி வரும், அந்த குழந்தை தாங்குங்க, தவழுங்க. அதே 2 அடி போயிடுச்சுன்னா அந்த குழாயிலையோ அந்த தண்ணியோ அந்த குழந்தை வந்து முழுகி செத்துருங்க. இது பேர் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். இதை விஜய்க்குன்னு இன்றைக்கி எழுதுனதில்லை, அந்த காலத்திலே லார்டு மெக்காலே அப்போவே எழுதிட்டு போயிருக்கிறாங்க. இந்த கவனக்குறை, இந்த மெத்தனம் என்பது சட்டத்தில் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் தான் கேள்விகள் வருது. இங்கே யாரும் வந்து இவர் தான் காரணம்னு சொல்லலை. நான் முன்னாடியே சொன்ன காவல்துறை மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கலாம், ஸ்டெரிலைஸ் பண்ணலை, அந்த இடம்லாம் சொல்கிறோம். நீங்கள் என்ன நினச்சிடுறீங்க அப்படின்னா எங்கே இவங்கெல்லாம் இப்படி பேசி நம்ம ஆளுக்கு உண்டான அந்த விளம்பரத்தையோ அதை எதுவே இந்த குறைச்சிருவாங்கன்றதுனால இந்த புரிதல் வருதுன்னு கூட நான் புரிஞ்சுக்கலாம். அந்த முயற்சி நடக்குது தானே சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், இல்லைன்னு சொல்கிறீங்களா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நடக்குங்க. என்ன நடக்கும்? ஒரு இளைஞர்களா எங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஏன் வந்து உடனே விஜய் கொலைகாரன் போட்டு எல்லா இடத்துலயும் இதுவரை விஜய் கொலைகாரனே வரல. நீங்க தான் 3 வாட்டி சொல்லிட்டீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பண்றாங்கன்னு நல்ல கவனமா பாருங்க. என் வாயிலிருந்து வரவே இல்லை, நீங்க 3 முறை பேசிட்டீங்க. நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்றாங்கன்னு சொல்றேன் சார். அதே மாதிரி புக்கு படிக்கிறது அடிக்ஷன்ன்றீங்க. அப்போ இது அதாவது என்னன்னா சொல்லுவாங்கங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், சரி நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து அங்கிள்னு முதலமைச்சரை சொல்லுவீங்க, கிண்டல் பண்ணுறீங்க, நயாண்டி பண்ணுறீங்க, அரசியல் ரசித்தாங்க நான் உட்பட, ரைட்டுங்களா? அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, இதெல்லாம் மன்னர் ஆட்சியாக கேள்வி, அதெல்லாம் ரைட்டு, அது வரலாம் ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்படைன்னு ஒரு சில விஷயம் இருக்குது. ஒரு அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு டைமுக்கு வரணும். பர்மிஷன் நீங்கள் 10,000 பேருக்கு வாங்கினா 10,000 பேர் தான் பண்ணணும். இப்போ நாளைக்கு நான் வந்து ஒரு கான்சர்ட் நடத்துகிறேன், ஒரு சைடு ஐயா ஏஆர் ரஹ்மானியோ இன்னொரு சைடு இளையராஜா, 2 பேரையும் வச்சு நான் பெரிய பணக்காரன், எனக்கு 2 பேருக்கும் வாங்கிட்டு இவரை 1 மணி நேரம் இவரை 1 மணி நேரம் வர்றோம், எனக்கு வந்து ஒரு 20,000 இருக்குது, நான் ஒரு 40,000 பேருக்கு டிக்கெட்டு விற்றுடுறேன். கூட்ட நெரிசலில் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன ஜனங்க கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நான் தான் அமைப்பாளர், கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீங்க டிக்கெட் வச்சு கூட்டு வந்தீங்கன்னா இவங்க லாரி வச்சு கூட்டிட்டு வரல, எதுவும் கூட்டிட்டு வரல, மக்கள் தானாக வரும்போது அதை எப்படி இவரின் மக்கள் இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்ல, இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். விஜய் சார் சீக்கிரம் வரல, என்ன பிரச்சனை? ஏன்னா நீங்க வந்து அவரோட வழக்கறிஞர் போல வாதிதம் பண்றதுனால நான் கேட்கிறேன். ஏன் அவருக்கு காலைல லேட்டா படுப்பாரா, இல்லை எதனால அவருக்கு லேட் ஆகுது, என்ன காரணம், அது எதனா தெரியுங்களா? சார் அவர் லேட்டாக வந்ததுக்கும் மற்ற இடங்களில் லேட்டாக எல்லா இடத்துலையும் லேட்டாக வராரு அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அதுக்கும் இந்த கொலைக்கும் முடிச்சு நான் கொலைலாம் பண்ணல, நீங்க திருப்பி சொல்லுங்க, அதுக்கெல்லாம் போல. அவர் நிரபராதி. பொதுவாக ஷூட்டிங்க்கு டைமுக்கு போறாரு சார், மக்களை சந்திக்கணும் போது ஏன் லேட்டாக வர்றாரு? யாருன்னா கேட்டிங்களா? ரசிகர்கள்
நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு பிடிச்ச தலைவர் 8 மணி நேரம் லேட்டாக வரவரெல்லாம் கால் வலிக்க வெயில் என்னோட ஒரு ஃபோட்டோ இருக்கும். எத்தனை மணி கர்ச்சீஃபெல்லாம் ஈரமாய் தலையில் கட்டிக்கிட்டு மாஸ்க்கு மண்ணெல்லாம் பறந்து மாஸ்க் போட்டுட்டு அப்போ உங்களுக்கு 8 மணி நேரம் காக்கிறது ஒரு பிரச்சனை இல்லையா? சரி இல்லை இல்லை நான் ஒன் வேர்டு தான் கேட்குறேன். நீண்ட வேணாம். உங்களுக்கு அது பிரச்சனை இல்லையா? நான் ஒரு ஆன்சர் சொல்லுவேன், ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லையா? இப்போ ஒரு காதலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக வந்து எவ்வளவு நேரம் அரசியல் பேசிட்டு இருப்பா, நீங்க விட்டா சாங்லாம் போவீங்க பொழுது சாங் காதலி பிரேக் அந்த வயதெல்லாம் தாண்டி விட்டு வந்தோம். மக்கள் ஏன் கலைஞ்சு போல? மக்களுக்கு ஏன் கோவம் வந்து கலைஞ்சு போல? அது மக்கள் கிட்ட கேட்கணும். இனிமேல் ஓடி போவாங்க, இனிமேலும் கலைய மாட்டோம். அப்ப மக்கள் இது வந்து ஒரு நல்ல மனநிலை. இந்த மனநிலையை நான் வரவேற்கிறேன். அதற்கு உண்டான சாதகம் பாதகம் அவங்கள சாரும். நான் அதுதான் சொன்னேன். அவர் கருத்து சொன்னப்போ நான் என்ன சொன்னேன், அவர் மைனாரிட்டின்னு, நீங்கள் மெஜாரிட்டி. அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, கேட்குறது உங்கள் விஷயம். இதே நாளைக்கு திமுக கூட்டம் இது நடக்கும். இப்போ ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் படம் விஜய் அளவுக்கு ஓடி இருந்தா இதே மாதிரி அங்கேயும் போய் நின்றுட்டு உதயநிதி ஸ்டாலின் எப்படி நடிப்பார் தெரியுமா? இதுக்கு பயணம்னு ஒரு படம் வந்தது பாருங்கள். அதில் வந்து பக்கத்தில் வந்து சார் அந்த ஷாட் ஒன்று பண்ணியிருப்பீங்க பாரு தீவிர. அதுதான் பதில். நான் ஃபஸ்ட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஸ்டாம்பீட்னா என்ன, நெருக்கடினா என்ன, அது வந்து மயான கொள்ளையிலையும் நடக்கும், படத்துலேயும் நடக்கும், நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். இப்போ நாளைக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஏர்போர்ட்டில் எல்லாம் வசதி படைத்தவர்கள் தான் அங்கே போயிட்டு 10 நிமிஷத்தில் வந்து நாங்கள் வந்து போர்டிங் முடிக்க போகிறோம், ஃப்ரீயாக இருக்குது டிக்கெட்டு, ஒரு 80% டிஸ்கவுண்ட்டு, இந்த ஃப்ளைட்டு முன்னாடியே போகுது வரீங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா கோட்டு சூட்டு போட்டவங்க சூட் கேஸ் வச்சுக்கிறோம் திப்புன்னு ஓடுவாங்க. அந்த மனநிலை ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வந்து இப்போவும் சொல்கிறேன், விஜய் குற்றவாளியாக நிரபராதின்னு முடிவு போட வேண்டியது மாண்புமிகு நீதியரசர். நான் அந்த எல்லை கோட்டுக்கும் போல் அது என் வாதமும் கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பத்திரிகைக்காரனா நான் கண் முன்னாடி பார்க்குறது அரசியல் கட்சிகளுக்கு ஒழுக்கம் தேவை. அது அதிமுகவாக இருக்கட்டும், அது திமுகவாக இருக்கட்டும், அது காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை தாவேக்காவாக இருக்கட்டும், அதில் வந்து மக்களுக்கு குறைபாடுகள் இருக்குது. வந்த மக்களுக்கு குடி தண்ணீர் குடிக்கல. இப்போ கோழி குவார்ட்டர் பிரியாணின்றது எப்படி வந்தது அந்த சொல்லாடல்? என் போன்ற பத்திரிகையாளர்கள் இது கூட்டின்னு வந்த கூட்டம், காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம், குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்து பேசினதுனால தான் அந்த அடைமொழி வந்தது. புரியுதுங்களா? நாங்கள் எதையும் வந்து எந்த கட்சியும் விட்டு வைப்பதில்லை. 2G பற்றி பேசியிருக்கிறோம், அம்மையார் ஜெயலலிதா கொடநாடு கொலை பற்றி பேசியிருக்கிறோம், அவங்க கன்விக்ட் ஆனது பேசுகிறோம். மோடி அவர்களை பற்றி தமிழகத்தில் இருக்கிற பத்திரிகையாளர் அன்றாடம் பேசிக்கிட்டு இங்கே வந்தாவே ஒரு மீம் மெட்டீரியல் மாதிரி ஆகுறாரு. அப்போ யாரையும் விடலை. அந்த வரிசையில் இன்றைக்கி நாங்கள் விஜயை சேர்க்குறோம் ஊடகவியாளர்கள். ஆனால் அது விஜயோட ஃபாலோவர்ஸ்க்கு பிடிக்கிறதில்ல. அது நாங்கள் எங்களை மாற்றிக்க முடியாது இல்லையா? இல்லை, அவர் சார் கேட்குறது ஒரு நீங்கள் லேட்டாக வரதுனால இந்த இது நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் நாமக்கல்லேருந்து கரூர் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுப்பா, ஏன்னா ஃபுல்லாக எங்கள் கூட கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாங்க, அதனால எங்கள் வெஹிக்கிள் மூவ் ஆக முடியல அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்ப்பா. ஆனால் 8:45 நாமக்கல்லில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு 8:45 தானே ஃப்ளைட்டே ஏறுறீங்க, அங்கே என்ன கூட்டம் இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு. பனையூர் வீட்டில் கூட்டம் இல்லை. அப்போ பனையூர்லேருந்தே லேட்டாக தான் வர்றாரு சார். அது வந்து நீங்கள் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. உங்களை போன்ற இளைஞர்கள் கோரிக்கை நீங்கள் வைக்கும்போது மேபி அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இது இனிமேல்ட்டு நல்லா போகும். ஏன்னா நமக்கு போகிறப்ப கூட்டம் வருதுன்னு தெரியுது. அப்போ ஒரு 5:30 ஒரு 6 மணிக்கோ ஃப்ளைட் ஏறி இருந்தாங்கன்னா அந்த ப்ராசஸ் போகிறதுக்கு லேட் ஆகும். அப்போது நமக்கு தெரியுதேப்பா இத்தனை ஊர் பார்த்துட்டோம், லேட் ஆகுது, அப்போ நம்ம கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பலாமேன்னு கிளம்பியிருக்க கூடாதாங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து அவர் இதுக்கப்புறம் அவர் பண்ண வேணாம், கோர்ட்டு பார்த்துக்கோ. போலீஸ்காரர்கள் அடித்ததா சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அது நடந்திருக்கலாம். ஏன்னா நான் போலீஸ் மேலாம் தவறு சொல்லலை, நீங்கள் சொன்ன அதே போலீஸ் மேலே தவறு சொல்லணும். மக்களுக்கு நல்லது செய்ய அரசியல் மட்டும்தான் ஒரே வழியா? இன்னும் 6 மாசம் தான், ஆட்சி மாறும், காட்சி மாறும். இவர் தான் எல்லாமே, இவரை பார்க்க தான் போகிறோம் அப்படின்ற மனநிலையில் அவங்க இருக்கிறதுக்கு இவர் கட்சி தொடங்கினதுலேருந்து பண்ண நடவடிக்கை எல்லாமே காரணம். போஸ்ட்மார்ட்டம் நைட்டோட நைட்டாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உங்க கேள்வி இல்லை, நீங்கள் குற்றச்சாட்டாவே வைங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக கண்டிக்கிறீங்களா? விஜய் சார் சீக்கிரம் வரல, என்ன பிரச்சனை? மக்களுக்கு ஏன் கோவம் வந்து கலைஞ்சு போல? அது மக்கள் கிட்ட கேட்கணும். இனிமேல் ஓடி போவாங்க, இனிமேலும் கலைய மாட்டாங்க. Subscribe to One India and never miss an update.